தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே விவசாயத்துக்கு அதிகமாக பயன்படக்கூடிய டிராக்டர் எதுக்காக பின்னாடி டயர் மட்டும் பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமான டிராக்டரில் ஏன் பேக்கில் மட்டும் 2 வீல் பெருசாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இன்னுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. முதல்ல டிராக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிராக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி தான் அது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல் போல தான் அது. ஆனால் எதுக்காக அதை பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா இது போல் ஒரு டயர் டிசைனாக இருக்கட்டும், அதோட லுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதிகமான டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த டிராக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான லொக்கேஷன்களில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது விவசாயத்துக்கு பெரிய அளவில் ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அளவில் இருக்குது. அதே போல் லோடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தூண்கள், அதாவது மரம் அதிகமாக கட்டி இழுக்கிறதுக்கு அது டிராக்டர் பெரிய அளவில் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவியான மெட்டீரியல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயங்களை வந்து மண்ணை கலரி போடுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரை பயன்படுத்தலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த டிராக்டரை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நம்மளால் இன்னொரு அளவிலும் பண்ண முடியுது. இப்போது டிராக்டரில் இருக்கக்கூடிய பேக் வீல் மட்டும் ஏன் பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். முதல் விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது டிராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த டிராக்ஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அளவில் வந்து டிராக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேமில் இருக்குது. இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வீல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா சேரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயாவது சேத்துல மாட்டிச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் ரைஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டயர்ஸ் மட்டும் தான் ரொட்டேட் ஆகுமே தவிர உங்களுக்கு நகரா. ஸோ அதில் டார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக லாஸ். ஸோ அந்த விஷயத்தை கான்செப்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வீல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சேரில் மாட்டிக்கிட்டு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராக்ஷன் வந்து ஹெவி அளவில் ஃபெயிலியர் ஆகிறதுனால உங்களுக்கு தரைக்கும் அது காருடைய வீலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர நம்மளால் அதை வெளியே வந்து இழுத்துட்டு கொண்டு வர முடியாது. இதுவே நீங்கள் ஒரு டிராக்டர் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பின்னாடி வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன வீல் மாட்டினா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. ஏன்னா டிராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் பவர் வந்து கிடைக்குது. முன்னாடி இருக்க வீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தடவை சுற்றணும். அதாவது பின்னாடி இருக்க வீல் ஒரு தடவை சுற்றினாவே போதும், உங்களுக்கு மூவிங் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மூவ் ஆகிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிராக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சுலபமாக வந்து பயன்பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் டிராக்டரில் எங்கேயா சேத்துல மாட்டிட்டீங்கன்னா கூட ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலாக ஒரு டார்க் கான்செப்டை பார்க்கலாம். டார்க் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது டார்க் கம்மியாக இருக்கும், டார்க் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் வந்து கம்மியாகவே இருக்கும். அதே கான்செப்ட் வச்சு டிராக்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிராக்டர் வந்து எப்பவுமே ஸ்பீடாகவே போகாது. அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆவரேஜான ஸ்பீடில் தான் வந்து அது மூவிங் வந்து நடக்கும். ஸோ அப்போ டிராக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமான லோடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மிக சுலபமாக வந்து டிராக்டரால் இழுக்க முடியும். இந்த டார்க் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இந்த பெரிய டயரும் ஒரு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஏன் முன்னாடி மட்டும் சின்ன வீல் கொடுக்குறாங்க, பேக்கில் மட்டும் பெரிய வீல் கொடுக்குறாங்க, ஏன் அது பேக்கில் இருக்கிறதையும் சேர்த்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இப்போ 2 ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த பெரிய வீல் போடும் பட்சத்தில் உங்களால் வந்து ரோட்டில் என்ன வியூ ஆகுது, என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத உங்களால் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு மெயினான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டயராக கொடுக்கும் பட்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பாக பெரிய டயர் கொடுக்கும் பட்சத்தில் ஸ்டேரிங்கை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை கான்செப்டாக வச்சு தான் வந்து உங்களுக்கு டிராக்டர்களில் ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன டயரும் பேக்கில் பெரிய டயரும் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவருக்காகவே இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஒரு வெஹிக்கலாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.